இன்றைக்கி நம்ம ஹைக்கூ கவிதைகள் பார்க்கலாம். இதுக்கான குறிப்பு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். மழையின் காரணமாக பள்ளிக்கு போகாத ஒரு சிறுமி மழைப்பொழிவிலிருந்து வந்த ஒரு சிறிய பனிக்கட்டி சிறுமியோட தலைமையில விழுது. அப்படி விழுறது எப்படி தெரியுதுன்னா, இன்றைக்கி பள்ளிக்கு ஏன் போகலன்னு செல்லம்மா சிறுமியை கொட்டுறது போல் இருக்குது. மரங்கள் அழிப்பதால் மழை வளம் குறையுது, கடைசியாக பொழியிற மழை துளியை பார்த்துக்கோன்னு மரம் வெட்டிய கோடாரியை பார்த்து இயற்கை எச்சரிக்குது. கிராம வாழ்வுக்கும் நகர வாழ்வுக்கும் இருக்கிற வேறுபாட்டை கவிதை பேசுது. இயற்கையை படர்ந்து கிளைவிட்டு வளர வேண்டிய செடிகளை வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம். நீர்நிலையில் நீந்தி வளர வேண்டிய மீன்களை கண்ணாடி தொட்டிக்குள்ளே வளர்க்குறோம். இப்படி எல்லாவற்றையும் 4 சுவருக்குள்ளே அடக்கி வைக்கிற நகரவாசிகள் வானத்தை தொலைச்சிட்டு வாழ்கிறாங்க. தொழிலாளர்கள் மீது பரிவு காட்டும் வகையில் இந்த கவிதை அமைஞ்சிருக்குது. இரவு முழுவதும் கண் விழிச்சு காவல் காக்கிற காவலாளி பொழுது விரைவாக விடிஞ்சாதானே அவருடைய பணியும் முடியும். சமூகத்தில் நிலவர ஜாதி, மதம் மற்றும் வர்க்க வேறுபாடுகளையும் அதனால் அடங்கி ஒடுங்கி வாழ்கிறவங்களோட கோபத்தையும் இயலாமையும் இக்கவிதை வெளிப்படுத்துது. உயிரோடு இருக்கிறப்போ தன்னோட ஆதிக்க குணத்தால் பிறரை இழிவுபடுத்தி வாட்டி வதைத்த பண்ணையார் இறந்துட்டார். சுடுகாட்டில் அவருடைய உடலை எரிக்கும்போது வெட்டியாக எலும்புகளை அடித்து நொறுக்கி தன்னோட கோபத்தை தீர்த்துக்கிறாரு. நேசம் கொண்ட இருவர் தங்களுக்கு இடையான அன்பை வெளிப்படுத்த நேரில் சந்திக்க வேண்டியதில்லை. மனசில் உண்மையான பாசம் இருந்தால் தனக்கு பிடித்தமானவர் அனுப்பிய வாழ்த்து அட்டையில் உள்ள முகவரியை வருடும் பொழுது கூட அதை எழுதுவரின் அன்பை உணரலாம். பெற்றோர்களோட நல் உள்ளத்தையும் அதை புரிஞ்சு கொள்ளாத பிள்ளைகளோட கல் மனசையும் இந்த கவிதை விளக்குது. தன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்த பெற்றோரை அவர்களோட முதுமை பருவத்தில் கவனித்து பார்க்க வேண்டியது பிள்ளைகளோட கடமை. பெற்றோரை சுமைன்னு கருதும் பிள்ளைகள் அவங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறாங்க. முதியோர் இல்லத்தில் தவிக்கும் சிலர் தங்கள் பிள்ளைகளை நினைத்து தாலாட்டு பாடி கொண்டிருக்காங்க. இந்த கவிதை பெற்றோர் மனதில் உள்ள வற்றாத அன்பை உணர்த்துது. சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக பிற நாட்டுக்கு வருவதை போல சோகம் எதில் இருக்காது. தஞ்சம் புகுந்த நாட்டில் தங்கியிருந்தாலும் பிறந்த மண்ணை பற்றிய எண்ணம் அகதிகளின் உள்ளத்தில் எப்போதுமே நிலைத்திருக்குது. மலை சுமந்து வரும் பிறந்த மண்ணோட வாசனை அகதி முகாமில் இருந்து அனுபவிக்க வேண்டிய அவலநிலை இந்த கவிதை பதிவு செய்து. திருமண வயதை கடந்த பிறகும் மனமாகாத நிலையில் இருக்கிற பெண்ணு மன உணர்வினை இக்கவிதை வெளிப்படுத்துது. ஒருவரோட திருமணத்திற்காக பட்ட மணமேடையை சுற்றி கூட்டி சுத்தம் செய்கிறா முதிர்ந்த கன்னியொருவர். கனவுகளும் எண்ண அளவுகளும் மனதில் படர மிகவும் மெதுவாக சுத்தம் செய்வதாக இந்த கவிதை அமைந்திருக்குது. பெண்ணையும் பொதுவாக நெருப்புக்கு ஒப்பாக சொல்வது பழக்கம். இந்த ஒப்பீட்டை வச்சு பெண்களுக்கு தாய் வீட்டில் இருக்கும் மதிப்பையும் மாமியார் வீட்டில் இருக்கிற பாதிப்பையும் இந்த கவிதை உணர்த்துது. பெற்றெடுத்த பெண்ணை அடிவயிற்றில் கட்டிய நெருப்பு போல பதப்பதப்புடன் பாதுகாப்புடனும் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றால் அங்கு மாமியாரின் கட்டுப்பாட்டால் பெரும்பொழுது அடுப்பிலேயே கழிக்க வேண்டியிருக்கு. அதனால் பெண்ணுக்கும் நெருப்புக்கும் இடைவிடாத தொடர்பு இருக்குது. வாழ்க்கையில் பல்வேறு தளங்களில் பயணிக்கிறது அருள்மதியோட ஹைக்கூ கவிதைகள். மலையில் செல்ல சீண்டல் இயற்கையோட எச்சரிக்கை, நகர வாழ்க்கையின் தன்மை, மனிதனின் மன உணர்ச்சிகள், ஏற்றத்தாழ்வான சமூக நிலை, தொழிலாளர்கள் மீதான இரக்கம்,
பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படும் பெற்றோர்களோட நிலை, மண்ணை பிரிந்து அகதிகளின் வழி, பெண்களின் வாழ்நிலை ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு இயங்குகின்றன அறிவுமதியோட கவிதை.